தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து 6. இது இப்படித்தான் செல்ல வேண்டும், திருப்பி செல்லுதல் கூடாது. இப்போ நம்ம இந்த கருத்து யாருக்காக சொல்றோம்னா, திருமணம் செய்ய போற மணப்பெண்ணிற்காக இந்த கருத்தை நம்ம சொல்றோம். இப்போ இந்த படத்துல பாருங்க, ரோட்ல எப்போதுமே நம்ம இடதுபுறமா போய்கிட்டு இருப்போம், வலதுபுறம் எதிரிலேருந்து வர்றவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் ஒரு முறைன்னு சொல்லி நம்ம எப்போதுமே போய்கிட்டு இருக்கிறோம். இதைய மாத்தினா என்ன, ஏன் நம்ம வலது பக்கமா போகக்கூடாதா அப்படின்னு சில நேரங்களில் தோணலாம். ஆனா நம்ம அப்படி போனோம்னா யாருக்கு பாதிப்பு? யார் போனாங்களோ அவங்களுக்கு தான் அது பாதிப்பு. அதனால எதிரில் நாம போகலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஒரு ரோடுனா இடது பக்கமா போறது தான் ஒரு இயற்கையான நீதி. அதுபடி வாழ்க்கையிலையும் சில நீதிகள் இருக்கு, அதுபடி போறதுதான் நமக்கும் நல்லது. இதைத்தான் நம்ம இது இப்படித்தான் செல்ல வேண்டும், திருப்பி செல்லுதல் கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த படத்துல பாருங்க, ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த பசங்களும் நல்லா சுறுசுறுப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஆசிரியர் பசங்க நல்லா கவனமா கேட்கிறாங்களேன்னு நல்லா சொல்லி கொடுப்பாரு. இதனால பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபமா அமையும். ஆனா இதுல பாருங்க, எல்லா பசங்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழல்ல பாடம் எடுக்கிற ஆசிரியருக்கு என்ன தோணும்? இவங்களுக்கு இது உதவாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல இருந்து ஒதுங்குவாரு. அப்படி ஒதுங்கினா அது ஆசிரியருக்கு பிரச்சனை இல்லை, ஆனா மாணவர்களுக்கு தான் அவங்களுடைய எதிர்கால பிரச்சனை. அதனால இது இப்படித்தான் போகணும், ஆனா இந்த படத்துல இருக்கிற மாதிரி போகக்கூடாது. இவங்க ஒரு மரியாதையா இல்லை, அதனால சொல்லி கொடுக்கிற ஆசிரியருக்கு இவங்களுக்கு சொல்லித்தர தோணாது. அதனால அந்த மரியாதைங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இங்க ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இதுல தலைமை பொறுப்புல உள்ளவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எல்லாருமே ஒரு ஆர்வமா கேட்டா அவர் எல்லா விஷயத்தையும் நல்லா சொல்லி கொடுப்பாரு. அதாவது இது இப்படி போனாதான் நல்லா இருக்கும். அதே நேரத்துல யாரும் கவனிக்காம இருந்தா அந்த தலைமை பொறுப்பாளருக்கு எதுவும் சொல்லித்தர தோணாது. அதே நேரத்துல இவங்கெல்லாம் சரியில்லாத ஆட்கள், இவங்க நமக்கு வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்க தோணும். இதனால வரக்கூடிய இழப்பு யாருக்கு? நமக்கு தான் அந்த இழப்பு. அதனால இது இப்படித்தான் செல்ல வேண்டும், அதாவது இந்த படத்துல இருக்கிற மாதிரி திருப்பி செல்லுதல் கூடாது. இந்த படத்துல பாருங்க, இயற்கை ஒரு ஆணும் பெண்ணையும் எப்படி படைச்சிருக்குது அப்படின்னா, ஆண் எப்போதுமே ஒரு வழிகாட்டி, ஒரு பலசாலியாகவும், பெண் அவங்களை தொடர்ந்து பயணிக்கிறவங்களாகவும் தான் இந்த படங்கள், எல்லா படங்கள்லையும் பாருங்க, அந்த சிங்கமாகட்டும், ஆடு மாடு மான், எல்லா இடத்துலையும் பாருங்க அந்த ஆண் தான் வழிகாட்டியாகவும் பெண் அதுக்கு துணையா இருக்கிற மாதிரியும் தான் இயற்கையாகவே வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இது இப்படித்தான் செல்ல வேண்டும், திருப்பி செல்லுதல் கூடாது, அதாவது எதிர்மறையா போகக்கூடாது. இப்போ நம்ம விஷயத்திற்கு வருவோம். இந்த படத்துல பாருங்க, ஒரு திருமணம் செஞ்ச ஆணும் பெண்ணும் வர்றாங்க. இதுல இயற்கை என்ன சொல்லுதுன்னா, ஆண் வழிகாட்டியாகவும் பெண் அவருக்கு துணையாக போகும்படியாகவும் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்குது. அதனால இது இப்படித்தான் செல்ல வேண்டும், திருப்பி செல்லுதல் கூடாது அப்படின்னு இந்த கருத்தின் மூலமா என்ன சொல்றோம்னா, எப்போதுமே ஒரு குடும்பத்துல இயற்கையின் நியதிப்படி ஆண் வழிகாட்டியாவே இருக்கட்டும், பெண் அவங்களுக்கு துணையாவே போங்க. ஆண் முதல் படிக்கட்டிலேயே இருக்கட்டும், பெண் அவங்களுக்கு அடுத்த 2வது படியில அவங்களுக்கு துணையா இருங்க. இதையத்தான் நம்ம இது இப்படித்தான் செல்ல வேண்டும், திருப்பி செல்லுதல் கூடாது அப்படின்னு சொல்றோம். உன்னைய விட நான் பெரிய ஆளா இல்ல நீ பெரிய ஆளா அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம். ஆண் எப்போதும் வழிகாட்டியாவே இருக்கட்டும், பெண் அவருக்கு துணையா இருங்க. இப்படி இருக்கிறது தான் ஒரு குடும்பத்துல தெய்வீக இல்லற வாழ்வு அமைய காரணமா இருக்கும்.